கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும் என்பதையே விரும்புகிற தேவன். அதற்காக தான் நம்மை படைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போன பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானான் என்று பார்க்கிறோம். அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். யார் யாரோ பாவம் செய்ததற்காக அவர் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படுகிறார். பிதாவின் முன்பாக அந்த பிதாவின் தண்டனையை அவரே வாங்கி கொள்கிறார். அப்படி அவர் தண்டிக்கப்பட்டது நிமித்தம் நமக்கு தண்டனை வராதபடி சமாதானத்தை அவர் தருகிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய வியாதிகளிலிருந்து அவருடைய தழும்பு நம்மை சுகமாக்குகிறது. எவ்வளவு அருமையான அன்பான தேவன் பாருங்கள். இந்த தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? இந்த தேவனை பற்றி நாம் சிந்திக்கிறோமா? அவருடைய சுகமாக்கும் வல்லமையை பற்றி நாம் தியானிக்கிறோமா? அதை அனுபவிக்கிறோமா என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாம் தேவனிடத்தில் இன்னும் கெட்டி சேர்ந்து அவருடைய சுகமாக்கும் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய தழும்புகள் நமக்கு சுகத்தை தருகிறது. அவர் அடிக்கப்பட்ட அந்த தழும்புகள் நமக்காகத்தான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய வியாதிகளை சுகமாக்குறதற்கும் கூட, நம்முடைய சாபங்களை இருந்து நம்மை விடுவிக்கும்படியாகவே அவர் நொறுக்கப்பட்டார். இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். பாருங்கள், நமக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவ நிவாரணத்துக்காக ஆடுகளை பலியிட்டார்கள் பழைய பாட்டின் காலத்திலே. புதிய பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பலியிடப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டி, ஒரே நிரந்தரமான பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தி தந்தார். இந்த தேவனுடைய அவர் இன்றைக்கும் பரலோகத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அங்கே இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களை அவருடைய பிதாவின் ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளாலே நாம் சுகமாக்கப்படுவோமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமா? அவர் தேவன் என்றும், நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்றும், நம்முடைய பாவங்களுக்கு அவர் பரிகாரியானார் என்றும், நம்முடைய நோய்களுக்கும் அவர் பரிகாரியானார் என்பதை நாம் விசுவாசிப்போமானால், இன்னும் அவரிடத்திலே ஜெபித்து சுகத்தை கேட்போமானால், நிச்சயமாகவே அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் எங்கள் வியாதிகளை சுகமாக்குறது என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.